திடீர்னு அதிமுகவில் இணையறதுக்கு என்ன காரணம்? திடீர்னு திமுகவில் போனதுக்கு என்ன காரணமோ அது அதில் ஒன்றும் இல்லை. அதாவது தற்காலிகமாக நீக்கினாங்க. எதுக்குன்னா சினிமா ஃபங்க்ஷனில் நான் யாரையோ பேசினதுக்கு. நான் ஏதாவது திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் இந்த நான் அந்த பொண்ணை பற்றி தப்புன்னு சொல்லலை. அதுக்கு சொல்லிட்டு அது மனவருத்தப்பட்டால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து தற்காலிகமாக நீக்கினாங்க. பட் தலைவருக்கு தெரியாமல் நீக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுக தலைமை மீது எனக்கு எந்த விதமான கோபம் கிடையாது, மனத்தாங்கல் கிடையாது. அவருக்கு தெரியாமல் இதை நீக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சேர்ந்த போதே ஒரு சில அதிருப்திகள் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதனுடைய விளைவாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று, அந்த இடத்துல அந்த மேடம் பற்றி நான் சொன்ன வார்த்தை வந்து நான் சொல்லலை. சகோதரர் ரஜினி சாரே படையப்பால சொல்லியிருக்காரு. சில பொம்பளையை பார்த்தா கும்பணும் போல இருக்கும், ஒரு சில பொம்பளையை பார்த்தா வார்த்தை சொல்லாமல் ஏதோ செஞ்சுருப்பார். பட் இன்னொன்று காளிமுத்தனை சொன்ன வார்த்தை அதெல்லாம் ரெஃபர் பண்ணி சொல்லிட்டேன். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் திடீர்னு தற்காலிகமாக நீக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை தேர்தல் நேரம்ன்றதுனால அப்படி இருக்கும். அதனால் முக்கியமான ஆள் திமுகலேருந்து, திமுக தலைமைக்கு நெருக்கமானவர், எனக்கும் நெருக்கமானவர், அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ரவீந்திர பொறுமையாக இருக்கு சொல்லுங்கள், தேர்தல் முடிஞ்சோன்னு நம்ம கூப்பிட்டு பேசிடலாம் சொன்னேன். வெயிட் பண்ணேன். நான் இப்போ ஒன்றும் முடிவெடுக்கிறதாவே இல்லை, அப்படி தான் வெயிட் பண்ணேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நடிகர் சங்க தேர்தல் வந்தது. நடிகர் சங்க தேர்தலில் இந்த தடவை திருப்பி விஷால் அவர் செயலாளராகவும் தலைவர் நாசராகவும் கார்த்திகை நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. எதிர்த்து நிற்கிறது யாரும் இல்லை. ஏன்னா ரித்தீஷ் அவர்கள் உயிரோட இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க, என்னெல்லாம் நீக்கிட்டாங்க. அதனால் யாருமே இல்லை. இனிமேல் சுதந்திரமாக நிற்கலான்னு நினைக்கும் போது ஐஸ்வரி கணேசன் வர்றார். அவர் கூட எத்தனை பேர் வராங்க? ஒரு 20 பேர் வராங்க. யாரெல்லாம் அந்த பக்கம் நின்னாங்களோ அவங்களாம் வராங்க. நாங்களாம் நிற்கிறோம் எதிர்த்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் மாற்றம் தேவை, ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். கொஞ்சம் பேர் இன்னும் ஏமாறலன்றதை நிரூபித்தாங்க. அது சந்தோஷமாக இருந்தது. அப்போ கேட்டேன், கணேஷ் என்னை கூப்பிட்டாரு. என்ன கசப்புன்னு கேட்ட விஷயத்த சொன்னார். அவர் நடிகர் சங்கத்துக்கு மட்டும் ஏறத்தாழ வட்டியில்லா கடனாக ஒரு 10 கோடி ரூபாய் தந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 10 கோடிக்கு மேலே கூட 12 கூட இருக்கலாம். வட்டி இல்லாத கடன். அப்புறமா வந்து இப்படி செஞ்ச மனுஷனா ஏதோ பூண்டிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. எப்படி ரித்தீஷ் அவர்களுக்கு யாரையுமே நீக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே போல் இவரும் சொன்னார்னு நினைக்கிறேன். அதில் அவங்களுக்கு கோவப்பட்டு அவரை நீக்கிட்டாங்க. அவர் பேச்சை கேட்கல, சரின்னு இவர் வெளியே வந்துட்டார். இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவர் கூட, பிடிக்காம தானே வந்திருப்பாங்க வேற ஒரு அணின்னா. அதனால் நான் இப்போ சேலத்துக்கு வந்தது இங்கே இருக்கிற நாடக நடிகர்களை சந்தித்து, ஏன்னா என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாடக நடிகர்கள். என்னென்னா ஒரு சிலர் பணம் வாங்கிட்டு மாறுறாங்களேன்னு வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து நாடக நடிகர்கள் பணம் வாங்க வேண்டாம், அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும்போதே எனக்கு சிஎம்முடைய அப்பாயின்மெண்ட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 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 வாரமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு சின்ன கோரிக்கை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கோரிக்கை என்ன கோரிக்கைன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பிரிஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அவன் ஏதோ உள்ள குழப்பம் இருக்குன்னு எல்லோரும் நினைக்கிற அளவில் வெளியே தெரியுது. அதனால் அவர் நேராக பார்த்து பேசலாம் அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இன்விடேஷன் ஃப்ரம் ஏடிஎம்கேலேருந்து வந்தது, இன்விடேஷன் ஃப்ரம் பிஜேபியிலேருந்து வந்தது உண்மை. நான் யோசித்து முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் இந்த நடிகர் சங்க தேர்தலுக்கு வரும்போது இப்போ புதுக்கோட்டைக்கு தலைமை கழகத்திலேருந்து பேசுகிறோன்னு திமுகவில் இருக்கிற தம்பி பூச்சி முருகன் அவர் ஃபோன் பண்ணி தலைமை கழகத்திலேருந்து பேசுகிறோம், திமுக காரங்க யாரும் ராதாரவி கூட்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது, அவர் நம்ம கட்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, அவங்களே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம எதுக்கு இருக்கணும்? அதனால தான் நான் திமுக வந்துட்டேன். இங்கேயும் நான் 18 வருஷம் இருந்தவன் தானே, வேறு எங்கேயும் ஓடி இல்லை, இதுக்குள்ளே தான் இருக்கேன். பட் என்ன வந்து நான் சொல்லிக்கணும்னா, இந்த பணம் வாங்கிட்டு பதவி வாங்கிட்டு வர ஒரு ஆளாக இல்லை. நான் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மேன். நான் எதை பற்றி நான் சுயம்பா வந்தவன், சுயம்பா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன்.
நல்லா இருக்கேன். சார் இப்போ அதிமுகவிலே பல குழப்பங்கள் இருக்கு. அதிமுகவிலே பல குழப்பங்கள் இருக்கு. இந்த நிலையில ராஜன் செல்லப்பா உள்ளிட்டவர் வந்து ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்றாங்க. இந்த நிலையை நீங்க போய் சேர்ந்துருக்கீங்களா? இந்த நிலையில் சேர்ந்தா என்ன, கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து காப்பாற்றலையா, அது மாதிரி வச்சுங்க. அதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு கட்சியில் சேர்ந்ததுனால யாரும் எதையும் வெளியே பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் பேச தயாராக இல்லை. நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலையீடு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருக்கு. நான் தான் சொல்றேனே, தலைமையிலேருந்து பேசுறேன்னு சொல்லி சகோதரர் பூச்சி முருகன் பேசினாருன்னு எத்தனை பேரை கொண்டாந்து நிரூபிக்கணும்? துறையூரில் 16 ஓட்டு இருக்கு. அவங்களோட பேசும்போது அவர் திமுக காரர் தான் இருந்தாலும் என்கிட்ட பேசினார். அண்ணா இப்படி எனக்கு ஃபோன் வந்ததுண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன், நான் வரேன், நான் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறேன், யாருக்கு போடணும்னு கேட்குறாங்க. அதில் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போ அந்த அரசியல் தலையீடுங்கிறது திமுக தான் அப்படிங்கிறீங்களா? டெஃபினட்டாக திமுக தலையீடு இருக்குது. திமுக தலையீடு இல்லாமல் இருக்கணும். திமுக தலையீடு வந்ததுன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நுழைய எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. சங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க, சகோதரர் விஜயகாந்த் கட்சியில் இருக்கவங்க இருக்காங்களே. அதனால் அதெல்லாம் வந்து அரசியல் தலையீடு பண்ணக்கூடாது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, திமுக விட்டு நான் எடுத்துட்டா கூட, இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது 2 வருஷமாக பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நான் தூபின கருத்துக்கள் தானே இன்றைக்கி வந்து அறுவடையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் நான். ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், சகோதரர் விஷால் சொன்னார், நானும் என் மச்சான் ஆரியா, மச்சான் கார்த்திக் எல்லோரும் சேர்ந்து படம் நடித்து கொடுக்குறோம், உடனே கடனை கட்டுறோன்னு, கட்டடம் கட்டுறோன்னு. கட்டலை, படம் நடித்து கொடுக்கல. அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனைலாம் பேச நான் தயாராக இல்லை. அதுதான் என்ன இல்லைங்க, என்ன நலத்திட்டம் அதுக்கு சொல்லுங்கன்னு கேட்க வேணாமா? நீங்கள் பொதுவாக வந்து நலத்திட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம், நாங்களாம் நல்லவங்க அப்படியான்னு சொல்லிட்டு போகிறதா? என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அங்கே கேட்கலாம். அவங்களே கேட்டுதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தலையீடு, நீங்கள் கடந்த தேர்தலில் திமுகவில் இருந்தப்ப உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்தாங்களா? திமுக தலையீடு இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. நான் எப்பவுமே அரசியல் ஏற்றுக்கிறது உண்மைதான். அம்மா நீக்கலை என்ன, இத்தனைக்கும் கலைஞரும் பட்டம் கொடுத்ததே எங்கள் அப்பா தான். அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒற்றுமை நான் ரொம்ப ஒன்றி போனவன்றது தெரியும். ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல. நான் ஏதோ சேத்தள்ளி வீசிட்டேன் திமுகலாம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் மெசேஜ் போடுறாங்க. நான் சேத்தெல்லாம் அள்ளி வீச மாட்டேன். ஏன்னா நீங்களே வீசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் வீசணும்? திமுகவில் நிறைய பேருக்கு அதிருப்தியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிறைய ஃபோன் வருது, எனக்கு தெரியும். நான் நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் வெளியே சொல்கிறதில்ல. இப்போ திமுகவிலையும் தலைமை குழப்பம் இருக்குதுன்னு சொல்லி சான்சஸ் சார், சான்சஸ் சார், அவ்வளோ. தேங்க்யூ. அதிருப்தியில் இருக்கவங்க வெளியே வருவாங்களா சார்? அதிருப்தியில் இருக்கவங்க வெளியேறதுக்கான அது எனக்கு தெரியல. இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்கு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு உங்களுக்கு? இல்லைங்க, முறைகேடெல்லாம் வெளியே வருங்க. ஏன்னா கோர்ட்டில் இருக்கிற விஷயம், அதனால் டெஃபினட்டாக அதெல்லாம் வெளியே வரும். அவர் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. உள்ள நடிகர் சங்கம் வந்து பொதுவானதுங்க. சினிமாக்காரங்க எல்லாருமே பொதுவானவங்க. சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் திருப்பி ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் அவங்கள கேட்க முடியாது. போன தடவை திட்டிக்கிட்டீங்களே, இப்போயே ஒன்றாயிட்டீங்கன்னு கேட்க முடியாது. சினிமாலுங்க எல்லோரும் ஒன்றாயிடுவோம் சார். அப்போ இந்த நடிகர் சங்க தேர்தலை பொறுத்தவரை திமுக அதிமுக அப்படின்ற மாதிரி அது வருமா? அதெல்லாம் வராது. அதிமுக இணைஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் வராது. நான் அங்கே நிற்கலைங்க, தேர்தலே நிற்கலைங்க. ஆதரவு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐஸ்வரி கணேஷ் கும்பலுக்கு. டெஃபினட்டாக இந்த தடவைலாம் வந்து ஐஸ்வரி கணேஷ் அணி, பாக்கியராஜன் தலைமை எல்லாருமே வெற்றி பெறுவார்கள். பிரசாந்த் வெற்றி பெறுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அவர் மேலே அதிருப்தியாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உட்காந்துட்டு எல்லாரோடையும் உட்காந்து சோறு தின்ற விஷால் 3 வருஷமாக எங்கே போயிட்டார்? இன்னொன்று சட்டப்படி 10 பிறகு இன்னைக்கு கோர்ட்டில் வரணும் தீர்ப்பு. கடவுளை கும்பிட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நல்லபடியாக வரட்டும். அவரே கேட்குறாரு ஜட்ஜே, நீ யாரை கேட்டு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. செல்லாது. நீ இப்போ செயலாளர் கிடையாது, நாசர் தலைவர் கிடையாது, பொருளாளர் கார்த்திக் கிடையாது. சட்டப்படி 9 மாதமாக ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் நல்ல முடிவு வரும் இன்னைக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த நிர்வாகம் நாங்களே இருந்தால் அந்த கட்டடத்தை முழுமையாக கட்டி முடிச்சு அதெல்லாம் அடுத்த அந்த கட்டடத்தை காமிச்சு ஏமாத்துறது பண்ணவே மாட்டாங்க. விஷாலோட திருமணமே அங்கே தான் நடக்க போகுதுன்னு சொல்லி
அதனால தான் கல்யாண மண்டபம் போட்டு கட்டுறாரு போல இருக்கு. இல்லை கருணாஸ் வந்து நலிந்த நாடக கலைஞர்களுக்காக 5 ஏக்கர் நிலம் முதியோர் இல்லம் கட்டி கொடுக்குறேன். அவருடைய சொந்த நிலைமை ஏங்க முதியோர் இல்லம் வேணான்னு சொல்கிறோம். நான் இப்போ ஐசிர் கணேஷ்கிட்ட கூட சொன்னேன், நீ ஏன்பா முதியோர் இல்லம் திருச்சியில் கட்டுற, அங்கே கட்டுறேன், இங்கே கட்டுறேன்னு சொல்கிறேன். தாய் தந்தையரை வச்சு காப்பாற்றுங்க. எல்லாருமே வந்து அவங்க தலைவர் நாசர் நிற்கிறாரு, அப்பா அம்மாவை ரோட்டில் விட்டு நிற்கிறாரு, தம்பிங்க அழுகுறாங்கல்ல, பார்த்தீங்களா இல்லையா நீங்கள்லாம்? அதனால் அந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. முதியோர் இல்லம் என்பது அவங்க ஒரு காப்பகம், அது முதியோர் இல்லமாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு அதோட என்ன வேலை? பார்த்துக்கிறத விட தாய் தந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டும். அதனால் கருணா சொல்கிறது அதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. இப்போ கூட தான் இங்கே சேலத்தில் சரவணன் வந்து அவர் 6 பேரோட சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போகிறாருன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி வரல? கிட்டத்தட்ட 3 வருஷம் 9 மாதம் ஆச்சு, அப்போல்லாம் ஏன் வரல? வந்திருக்கணும்ல நாடக நடிகனை பார்க்க. நாடக நடிகனை பார்க்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், தெரியாது. ஏதோ 2-3 பேருக்கு பணம் கொடுத்து இழுத்துக்கு வச்சுக்கிட்டு அவங்களாம் நாடக காவலர்கள் மாதிரி பேசினா எப்படி அது? அதனால் சொல்கிறேன், நாடக நடிகர்கள் எப்பயுமே இவங்களை பார்த்ததில்லை, அவங்களுக்கு தெரியும் அந்த உணர்வு. பணம் வாங்கி இவங்க மாற மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்புறம் சார் இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுகவை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க ஒன்னேன்னு வச்சுங்க, நான் வந்து சேர்ந்தது சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். திமுகவில் இந்த கிணத்துல தள்ளி விட்ட கழுத மாதிரி நான் சுமத்துக்குறதோட சரி, அப்புறம் என்னை தள்ளி விட்டாங்க. ஆனால் என்னை அப்படியே அழிச்சிடலான்னு மண்ணு போட பார்த்தாங்க. அந்த மண்ணெல்லாம் தட்டி தட்டி விட்டு விட்டு இப்போ கிணத்துக்கு மேலே வந்துட்டேன். அதனால் என்னை அழிக்க முடியாது. நான் சுயம்பா வந்தவன். தலைமையை பற்றி, திமுக தலைமையை பற்றி நான் பேச தயாராக இல்லை. எனக்கு அவருக்கு ஒன்றுமே தகராறு. என்னை கூப்பிட்டு அவர் பேசவே இல்லையா? எனக்கு அவருக்கும் தகராறு இல்லை. இது உள்நாட்டு குழப்பம். அவங்களுக்கு இப்போ நான் பேசும்போது கூட யார் யாருக்கு என்னென்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. சார் இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க சார். அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க, என்ன பண்றாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சார் இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கீங்க, அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எதுங்க? அதிமுகவில் நீங்க இணைஞ்சிருக்கீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நம்ம முதல்ல சேரும்போது எதிர்கட்சியாக தானே இருந்தது அதிமுக. அந்த மாதிரி ஒரு பக்கபலமாக இருப்பேன். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் பக்கபலமாக இருக்கும். வேறு ஓகே. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுங்க, நான் ராகுல் காந்தியை போய் பார்த்துருக்கேன் அதிமுகவில் இருக்கும்போது. தலைவர் கலைஞரை சந்திச்சிருக்கேன். இப்போ இருக்கிற தலைமை ஸ்டாலினை சந்திச்சிருக்கேன். பட் என் அம்மா வந்து கட்சி விட்டு நீக்கலை. கோபம்